நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 5ஆம் நாள், வியாழக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். குரு பகவான் சனியுடைய சாரத்தில் போகக்கூடிய அற்புதமான நாள். அது பேர் தர்ம கருமாதிபதி யோகம்னு அர்த்தம். இன்னைக்கு 12 ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி பெறும். ஆகவே புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். ரொம்ப நல்ல நாள் இது. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக வேலையை தேடக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு வீடு மாறக்கூடிய அமைப்பு. புதுசாக வீடு கட்டலாமா, ஏற்கனவே கட்டி முடித்த வீட்டை வாங்கலாமா, இல்லை வாடகைக்கு இடம் மாறலாமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வியாபார ரீதியாக நீங்கள் பண்ணின ப்ராமிஸ் ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறீங்க. மாணவர்களுக்கு படிப்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியும் ஆசிரியர்களுடைய சப்போர்ட்னால ஜெயிக்கிறதும் இன்னைக்கு இருக்கும். பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் இன்னைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீங்க. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது பெரிய யோகம். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புத தருணங்கள் இந்த நாளில் உண்டு. ஒரு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பயணம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, ஒரு வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் நோக்கம் என்னவோ உங்கள் பயணம் மூலம் அந்த நோக்கம் நிறைவேற போகிறது. வரன் பார்ப்பது, திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க, பெண் பார்க்குறீங்க, அந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடலாம். வியாபார பெருமக்கள் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்கும். எனது அருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பெரிய யோகம்னா இன்னைக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். இன்னைக்கு உங்க வெல்விஷர்ஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்த போறாங்க. உங்க தாய் தகப்பன் நல்ல வழி காட்ட போறாங்க. உங்க நண்பர்களால் நீங்க சிறந்து வாழ போறீங்க. உங்க எஜுகேஷன் உங்களை உயர்த்த போறது. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாள். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். அதுவும் சனி பகவானுடைய சாரத்தில் போறார். சனி பகவானும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப அதிர்ஷ்டம் அது. ஒரு புதிய வேலை தேடி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வேலை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. கடல் தாண்டி போகணுங்க, வேற நாட்டுக்கு நான் போகணும்னு விரும்புறேங்க, அங்க ஒரு நல்ல ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நல்ல ஜாப் கூடி வரும். வியாபாரிகள் புதிய மனிதர்கள் மூலம் ஒரு உயர்வை நீங்க பெற போறீங்க. மாணவர்களுக்கு இது ஒரு யோகமான நாளா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலில் பெரிய சாதனை புரிய போறீங்க. எனது அருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு வியாபார சூழ்நிலை இன்னைக்கு உண்டு. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஆசிரியர்கள்ட்ட நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்திலும் உங்க ஹெல்த்லையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். எனது அருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் பிஸ்னஸ்ல ஒரு பார்ட்னர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பார்ட்னர் கிடைப்பாரா? நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த குழப்பங்கள் மறைந்து நல்ல படிப்பீங்க. பெண்களுக்கு அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கும்.
எனதருமை துலாம் ராசி என்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிற ஒரு நாள். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார். ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இருக்கும், மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படும். புதுசாக ஜாப் தர்றீங்களா, நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் புதனோடு இணைந்த சூரியனோடு இணைந்த குரு உங்களை பார்க்கிறார். சிவராஜ யோகம் உங்களுக்கு. தந்தை மூலம் அனுகூலம், வியாபாரத்தினால் அனுகூலம், படிப்பினால் அனுகூலம், நல்ல புகழ், நல்ல பெருமை பெண்களுக்கு உண்டு. ரொம்ப நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்காருன்னா மிகப்பெரிய யோகம். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடினார். இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதுதான் முக்கியம்னார். அப்படி இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ண போறீங்க, வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்திற்கு நன்மை செய்ய போறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்ய போறீங்க. அவ்வளோ நல்ல நாள். இன்னைக்கு நல்ல பணப்பெருக்கு உங்களுக்கு இருக்கும், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும், பெண்களுக்கு ஆனந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். தனுசு ராசி என்பர்களே, பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய நல்ல நாள். தொழில் முதலீடு உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுபமாக நடக்கும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். பெண்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்க்கிற லாபமான நல்ல செய்தி வந்து சேரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதனை புரியக்கூடிய அற்புத யோகம் இன்னைக்கு உண்டு. 3ஆம் இடத்தில் சந்திர பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், உபஜயஸ்தானம் வலுத்திருக்கு. ஆகவே இந்த நாள் நீங்கள் முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி உண்டு. ஒரு புது வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பெண்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னைக்கு அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் நல்ல கடன் உதவி கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நல்ல செய்தினால் உங்கள் குடும்பமே சந்தோஷம் அடைய போகிறது. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்குது. வருமானம் நல்ல கூடும். பெண்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இந்த நாளில் எல்லா விஷயமும் ஆதரவாக இருக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்கார பெண்களுக்கு மிகுந்த யோகம். இன்னைக்கு மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணணும். ஓம் மீனாட்சியே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லணும். பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு தனலாபம் உண்டு, கல்வி லாபம் உண்டு, வியாபார லாபம் உண்டு. மிகச்சிறந்த நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.